இன்னைக்கு நான் சாக்லேட் கோல்டு காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நான் 100 ml பாலை தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஐஸ்கிரீம், ஒரு சின்ன கப் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு சர்க்கரை, அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது ப்ரூவாக இருக்கலாம், சன்ரைஸ் எது வேணா இருக்கலாம். அப்புறம் கோகோ பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது சாக்லேட் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், 10 ரூபாது. அப்புறம் சாக்லேட் சிரப் வாங்கியிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சாக்லேட் பவுடரையும் காஃபி பவுடரையும் கொஞ்சம் பால் போட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிரப்பை ஓரத்தில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அழகாக போட்டுக்கலாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். அது சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை இப்போ அந்த பவுடரை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதை அந்த கிளாஸ்க்குள்ளே போட்டுடலாம், லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிடலாங்க. வேணுங்கிற அளவுக்கு சுகரை போட்டுக்கலாம். சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பால் வார்மாக இருக்கு இல்லைங்களா, அதை இந்த கிளாஸில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிரப் கொஞ்சம் போட்டு டெய்ரி மில்கை துருவி போட்டோம்னா ஆச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த சாக்லேட்டை லேசாக துருவி போட்டுடலாங்க. இப்போ ஐஸ்கிரீம் கோல்டு காஃபிங்கிறனால இதில் ஐஸ்கிரீம் போடுறேங்க நான், வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 1/2 hour to 1 hour வச்சேன், நல்லா சில் ஆகிடுச்சுங்க. இது இப்போ இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.